தனுஷ்கோடி கடற்கரையில் ஒதுங்கிய ரசாயன பிளாஸ்டிக் மூலப்பொருளைகளை சேகரிக்கும் பணியில் 150க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிக்கலாம். விஸ்வநாதன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. விஸ்வநாதன், ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடி கடற்கரை பகுதியிலிருந்து நேற்று பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தயாரிப்பதற்கான ரசாயன மூலப்பொருட்கள் மூட்டை மூட்டையாக சுமார் 50க்கும் மேற்பட்ட மூட்டைகள் கரை ஒதுங்கி இருந்தன. இதையடுத்து அந்த பகுதிக்கு சில மீனவர்கள் ஒரு தகவல் அடிப்படையிலிருந்து அப்பகுதிக்கு விரைவில் சென்ற மரைன் போலீசார் கடற்கரை ஓரங்களை கரை ஒதுங்கி அந்த ரசாயன பிளாஸ்டிக் மூலப்பொருட்களை சேகரித்து சுங்கத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்த நிலையில் இந்த இரண்டாவது நாளாக பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் சாரசாரியாக கடல் அலையிலிருந்து அடித்து வரக்கூடிய அந்த ரசாயன பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் கடற்கரை ஓரங்கள் ஒதுங்கி வருகிறது. இதன் மூலமாகவே அதாவது தனுஷ்கோடியிலிருந்து பாம்பன் வரை உள்ள கடற்கரை பகுதியில் நாட்டுப்படகு மற்றும் பாரம்பரிய கரவலை பயன்படுத்தி மீன்பிடி ஈடுபடும் மீனவர்கள் யாரும் கடலில் மீன்பிடிக்க வேண்டாம் என மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாது அந்த கடற்கரை ஓரங்களை ஒதுங்கக்கூடிய அந்த ரசாயன மூலப்பொருட்களை ராமேஸ்வரம், பரம்பக்குடி, ராமநாதபுரம் நகராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த கடற்கரை ஓரங்களில் ஒதுங்கக்கூடிய ரசாயன மூலப்பொருட்கள் சேகரிக்க பணி ஈடுபட்டு வருவது மட்டுமல்லாது வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த பகுதிக்கு சென்று அந்த ரசாயன மூலப்பொருட்கள் மணலிலிருந்து பெற்றெடுக்கக்கூடிய சல்லடை மூலம் சரித்து மூட்டைகளை சேகரித்து பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ரசாயன மூலப்பொருட்கள் கடல்வாழ் உயிரினங்களான கடல் பசு, கடல் குதிரை, டால்பின் உள்ளிட்ட உயிரினங்கள்லாம் உண்ணும் பட்சத்தில் உயிர்களுக்கு ஏற்பட அச்சம் ஏற்பட்டு வருது. இந்த அச்சத்தெல்லாம் போக்கும் வகையில் மீனவத்துறை அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட கடல்சார் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர் வலியுறுத்தியிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன்.